ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா. ஆட்டு ஈரல் வந்து 1/4 கிலோ நான் எடுத்து அதை வந்து சூப்பராக ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஈரலை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி இதை குக்கரில் வந்து நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுறலாம். இந்த அளவுக்கு தான் பாருங்கள் தண்ணி விடணும். இதை வந்து 2 விசிலுக்கு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்தாச்சு. பார்த்திங்களா, நல்லா வெந்தாச்சு. இனி ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் நம்ம சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் வந்து சமையல் எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் வந்து இதில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா 2 கிராம்பு இதில் சேர்க்கலாம். சின்ன ஒரு பட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் வந்து பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் நான் ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் கூட இதில் சேர்த்து நம்ம இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இஞ்சி பூண்டு விழுது நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இஞ்சி வந்து ஒரு துண்டு சின்ன இஞ்சியும் ஒரு 7 பல் பூண்டும் வந்து போதும், கரெக்டாக இருக்கும். இதை வந்து நல்லா நம்ம சதைச்சு, இல்லைன்னா மிக்சி ஜாரில் கூட வந்து நம்ம லைட்டாக சதைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி இது கூட வெங்காயத்துக்கு கூட நல்லா வதங்கட்டும். அப்போது இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ரொம்ப பெரிய தக்காளி இல்லை, ஒரு நார்மல் சைஸ் தக்காளி வந்து எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி நான் வந்து இதில் சேர்த்து வெங்காயத்துக்கு கூட வதக்கி விடுறேன். தக்காளி நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வரும்போது அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்றது வந்து நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள் வந்து சேர்க்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப நான் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து உங்கள் மிளகாய்த்தூளுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்கள் இதில் சேர்த்து நம்ம இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம இந்த தக்காளியை வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா நமக்கு வந்து வேக வச்சுருந்த அந்த ஈரல் எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்ச நேரம் அப்படியே வேகணும். அப்படியே மூடி போட்டு வேக வச்சுருங்க. தண்ணி நல்லா வற்றி இந்த உப்பு எல்லாம் வந்து இந்த ஈரலில் வந்து பிடிக்கிறது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இடையில வந்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றி இருக்குது. ஈரலும் வந்து நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ஈரலை நம்ம தொக்கு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதனால் தண்ணி வந்து நல்லா வற்றணும். இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு ஈரல் தொக்கு ரெசிபி. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த தொக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக பெப்பர் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம காரத்துக்கு ஏற்ப இதில் தூவி விட்டுக்கலாம். அட்டகாசமான ஈரல் தொக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. கடைசியாக நம்ம மல்லி இலைகளும் கருவேப்பிலை இலைகளும் வந்து இதில் தூவி விட்டுறலாம். ரொம்பவே வாசனையாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.